எல்லா டிரான்ஸ்போர்ட்டேஷன்லயும் டிக்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஏர்லைன்ஸ் எல்லாம் டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிக்கெட் பிரைஸ் செட் பண்ண மாட்டாங்க. எதை செஞ்சாலும் something different-ஆ இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க லண்டன் டு மும்பை கத்தார் ஏர்வேஸ்ல டோஹால ஸ்டாப் ஓவர் வச்சு புக் பண்ணா டிக்கெட் பிரைஸ் 458 பவுண்ட்ஸ் வரும். பட் அதே ஃபிளைட்ல நீங்க லண்டன் டு டோஹாக்கு மட்டும் புக் பண்ணா அந்த டிக்கெட் பிரைஸ் 570 பவுண்ட்ஸ் வரும். ஆல்மோஸ்ட் 112 பவுண்ட்ஸ் அதிகம். லண்டன் டு மும்பை கிட்டத்தட்ட 4500 மைல்ஸ். ஆனா லண்டன் டு டோஹா வெறும் 3200 மைல்ஸ் தான். ஸோ டிஸ்டன்ஸ் படி பார்த்தா லண்டன் டு மும்பை தான் எக்ஸ்பென்சிவா இருக்கணும். பட் இங்க அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. இதுக்கு ரீசன் என்னன்னு நீங்க ஏர்லைன்ஸோட பிரைசிங் பாலிசியை செக் பண்ணா டிமாண்ட் அண்ட் காம்படிஷனை தான் ரீசனா சொல்லுவாங்க. என்னதான் ஏர்லைன்ஸ் எல்லாம் டிமாண்டை பேஸ் பண்ணி பிரைஸ் செட் பண்ணாலும் அவங்க காமனா பிராக்டிஸ் பண்றது பிரைஸ் டிஸ்கிரிமினேஷன் ஸ்ட்ராட்டஜி தான். இது எப்படி ஒர்க் ஆகும்னா, சேம் ப்ராடக்ட்டை டிஃப்ரெண்ட் பிரைஸ்ல டிஃப்ரெண்ட் கஸ்டமர்ஸ்க்கு விற்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், லண்டன் டு டோஹா ரூட் எடுத்துக்கிட்டா அதுல ரெண்டே ஏர்லைன்ஸ் தான் நான் ஸ்டாப் சர்வீஸ் ஆஃபர் பண்றாங்க. ஸோ அந்த ரெண்டு ஏர்லைன்ஸும் ஃபிளைட் டிக்கெட்டை எவ்வளோ அதிகமாக வச்சு வித்தாலும் அதை வாங்க கஸ்டமர்ஸ் இருக்காங்க. எஸ்பெஷலி பிசினஸ் கிளாஸ் கஸ்டமர்ஸ் நான் ஸ்டாப் ஃபிளைட்டை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் இதே நீங்க லண்டன் டு மும்பை ஃபிளைட் எடுத்துக்கிட்டா கத்தார் ஏர்வேஸ்க்கு காம்படிஷன் ரொம்ப அதிகம். ஸோ அவங்க டிக்கெட் பிரைஸை கம்மியா வச்சு செல் பண்ணாதான் சீட் ஃபில் பண்ண முடியும். பட் ரெண்டு டிக்கெட்ஸ்லயும் கத்தார் ஏர்வேஸ் லண்டன் டு டோஹா ரூட்டை தான் செல் பண்ணிருப்பாங்க. ஆனா டிஃப்ரெண்ட் வேல்யூல. எந்த கஸ்டமர் எவ்வளவு பே பண்ணுவாங்கன்னு ஏர்லைன்ஸ்க்கு நல்லாவே தெரியும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி ஏர்லைன்ஸ் டிக்கெட் பிரைஸை செட் பண்ணுவாங்க. இந்த பிரைசிங் கான்செப்டை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அபியூஸ் பண்ற கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸ்கிப் லாகிங்ன்ற ஒரு டிராவல் மெத்தடே இந்த கான்செப்டை அபியூஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. அது கொஞ்சம் பெரிய டாபிக். அதை பத்தி நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். இதை பத்தி உங்க தாட்ஸை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய ஏவியேஷன் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.